Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 741 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல இஷோ நேவி ஆளுங்க அத்தனை பேர்த்தையுமே லூஃபியோட குரூப் லா அப்புறம் கொலோசியத்துல சண்டை போட்ட ஃபைட்டர்ஸ்ன்னு எல்லாத்தையுமே பிடிக்கிறதுக்காக ஆளுகளை அனுப்பி விட்டான்ல. அவனுக்கு வெறி கொண்டு அவனுங்களை பிடிக்க போயிட்டு இருக்காங்க. டோஃப்ளமிங்கோவையும் அவன் படையுமே அடிச்சு துவச்சு துவம்சம் பண்ணியிருக்கானுங்க. நேவி ஆளுகளால மட்டும் எப்படி பிடிக்க முடியும்னு நம்பிக்கையில போறானுங்களோ தெரியல. அது சரி, நம்பிக்கை தானே வாழ்க்கை. எப்படி வேணாலும் எந்த வழியில வேணாலும் தப்பிக்கலாம். அதனால அவனுங்களை விடவே கூடாதுன்னு பயங்கரமா வட்டம் போட்டு இந்த பக்கம் போனா முட்டுச்சந்து, அந்த பக்கம் போனா முடுக்குச்சந்து, இந்த பக்கம் போனா மூத்திர சந்து. சோ கண்ட்ரியை விட்டு தப்பிக்க வாய்ப்பே இல்ல. எப்படியும் பிடிச்சிடலான்னு பயங்கரமான பிளானிங். ஈஷோ இந்த வேலையை நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எங்கேயோ போவாரு. ஆனா எங்க போறான்னு தெரியல. இங்க நம்மளுக்கு நேவி ஆளுங்க வராங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே முதல்ல பதறி தள்ளது நம்ம உசோப்பு தான். இப்ப என்னன்னா கின்ன ஆல்ரெடி எஸ்கேப் ஆறதுக்காக எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சிட்டானாமா. இனி லூஃபி எந்திரிச்சா மட்டும் போதும் கிளம்பலாமா. இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா டோஃப்ளமிங்கோவை பழந்து கட்டின அடுத்த நாளே வந்து அலேக்க அள்ளிட்டு போயிருக்கலாம். ஆனா இவ்வளவு லேட்டா வரதான் ஏன் எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அப்பதான் ஒரு ட்விஸ்ட் வைப்பானுங்க. என்னன்னா தப்பிச்சிடலாமாமா, ஆனா என்ன தப்பிச்சு போக கப்பல் மட்டும்தான் இல்லாமா. அப்புறம் எப்படா தப்பிக்க முடியும், வீணா போனவனேன்னு உசோப்பு பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருப்பான். சோ நம்ம ஆளுகளுக்கு இப்ப ஷிப்பு வேணும். அப்போ கைரோஸ் ஏதோ பிளான் பண்ணி லியோ கிட்ட அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவான். அவனுமே கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன், ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. இவங்க எல்லாம் சின்ன சைஸ்ல இருக்கிறது நம்ம ஆளுகளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். நேவி ஆளுங்க மேல பாத்துட்டு ஓடுவானுங்களே தவிர கீழே பார்க்கவே மாட்டானுங்க. அந்த டைம் அவனுங்க வாயை மூடிட்டு போனா பரவாயில்ல, பைரட்ஸ்களை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும்னு கத்திக்கிட்டே போன உடனே ஒரு மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு லூசியை தான் பிடிக்க போறாங்கன்னு. அதாவது நம்ம லூஃபியை. லியோ அடுத்து நம்ம பாத்ரோமியோ கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவான். நேவி ஆளுகள்லாம் பேலஸை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்கன்னு. அவன் தான் ஆல்ரெடி அங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரா இங்கே வந்துட்டானே. ரொம்ப தேங்க்ஸ் பா, நாங்க ஆல்ரெடி நேவி மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருந்தோம்பா. சோ இப்போ அவங்களும் ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப மேட்ரே இவங்க போட்ட பிளான் எல்லாம் பக்காவா ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா இவங்களை எதிர்த்து சண்டை போட போற ஆளுங்க சாதாரண ஆளுங்க இல்ல. அப்ப பாத்ரோமியோ என்ன சொல்லுவான், நம்ம நேரா இங்க இருந்து தப்பிச்சு போக ஈஸ்ட் சைடு போவோம், நான் அவங்க எல்லாத்தையும் கூட்டு போறேன்பா. ஆனா அங்கதான பஞ்சாயத்து. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லா நேவி ஆளுங்க நிறைஞ்சு வலிறாங்க. நம்ம போனா பிரச்சனையாகாதான்னு கேட்டா ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. நம்ம பயலுகெல்லாம் ஆல்ரெடி பிளான போட்டு அங்கங்க பதுங்கி இருக்கானுங்க. நீங்க கிளம்பினா மட்டும் போதும், அவங்க உங்களை பூ மாதிரி கொண்டு போய் சேர்த்துருவாங்கப்பா. அப்புறம் தான் மேட்ரே தெரியுது, எவனுமே பேலஸ்ல இல்ல, அத்தனை பேருமே ஊருக்குள்ள போய் அங்கங்க பதுங்கி இருக்கானுங்க. ஐயோ இவனும் நம்மால் தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி. இவன் சைஸுக்கு எங்கத்த போய் ஒளியிறது. ஆனா எல்லாருமே நேவி ஆளுங்க குறுக்க வந்தாங்கன்னா அவங்கள காலி பண்ணிட்டு இவங்களை காப்பாத்துறதுக்காக ரெடியா வெயிட்டிங்ல இருக்காங்க. ஈஸ்ட் போர்ட்ல ஷிப்பும் ரெடியா இருக்காமா. இத சொல்லும் போது லூஃபி அப்படியே கொடூரமா லுக் விட்டுக்கிட்டே தின்னுட்டு இருப்பான். ஐயா ஏதோ மைண்ட்ல வச்சிருக்கான் போல. அப்போ கைரோஸும் ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பானா. லூஃபி தான் கொஞ்சம் சீரியஸா அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பயங்கரமா அப்சர்வ் பண்ணுவான். சரி ரைட், இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி எல்லாருமே ரெடியான உடனே பெலமி கிட்ட உன்னால நடக்க முடியுமான்னு கேட்டா நான் நல்லாவே ஓடுவேண்டா கொய்யாலம்பா. அதுக்கப்புறம் பெலமி ட்ரெஃபால்கர் கிட்ட இந்த மாதிரி நான் அந்த இடத்துலயே சாக வேண்டியவன், என்னைய காப்பாத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க, அதனால நான் மறுபடியும் அங்கதான் போய் சாகணுங்கிற மாதிரி சொல்லுவானா. லா தெளிவா சொல்லிடுவான், நீ லூஃபியோட ஃப்ரெண்டு, அதனாலதான் உன்னைய காப்பாத்தி தூக்கிட்டு வந்தேன். அப்படியே உனக்கு சாகணும்னு தோணுது, நான் தாராளமா இங்க வேணாலும் சாவு, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைன்னுவான். உடனே அவன் என்ன முடிவு பண்ணிட்டான், பேசாம நேவி ஆளு கூட சண்டை போட்டு அப்படியே செத்துலான்னு முடிவு பண்ணிட்டான். லா பார்த்துட்டு என்னமோ பண்ணி தொலைறா முட்டா பயலாமா. ஏன்னா இனிமேட்டு அவன் எப்படி நாசமா போனா இவனுக்கு என்ன. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது நேவி ஆளுகள்லாம் இந்த வீட்டை நோக்கி பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பாத்ரோமியோ பார்த்துட்டு இனிமேட்டெல்லாம் நமக்கு பேசுறதுக்கு டைம் இல்ல, சட்டு புட்டுன்னு இங்க இருந்து தப்பிச்சு வரலான்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சு புடிச்சு வெளியில வருவாங்க. உடனே நேவி ஆளுங்க பூரா கண்ணா பின்னான்னு கண்ணை வச்சு சுட ஆரம்பிச்சிருவானுங்க. நல்ல வேலை பாத்ரோமியோட ஷீல்டு இருக்கிறதுனால புல்லட் மேல படல. அவன் எல்லாத்தையுமே ஷீல்ட வச்சு தடுத்துருவான். ஒன்னு மட்டும் கிளியரா சொல்லிடுவான், என்ன ஆனாலும் சரி தனியா மட்டும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த இஷோ கிட்ட மட்டும் மாட்டிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அவன் எவ்வளவு பெரிய அப்பாட்டகர்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதனாலதான் பாத்ரோமியா கொஞ்சம் அழுத்தி சொல்லுவான். லூஃபி இன்னுமே சீரியஸா ஏதோ ஒன்னு யோசிச்சுக்கிட்டு தின்னுகிட்டே தான் வர்றான். அப்படி ஓடி வந்துட்டு இருந்தவன் திடீர்னு திரும்பி அந்த கோட்டையை பார்த்துட்டு, எனக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை ஒண்ணு பாக்கி இருக்குது, நீங்க எல்லாம் போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன்ட்டு குடுகுடுன்னு அந்த பேலஸை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவான். எல்லாம் வழக்கம் போல புலம்பி தள்ளுவாங்க. ஐயோ இவன் வேலையை ஆரம்பிச்சிட்டானா, சரி சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்து சேரு, நமக்கு அவ்வளவு டைம் இல்ல. ஓகே நீங்க ஈஸ்ட் போர்ட்டுக்கு போய் சேருங்க, நான் வந்துடுறேன்ட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். இதுல என்ன காமெடினா, ஜோரோ அவனை கரெக்டா வர சொல்லிட்டு இவன் கண்ணா பின்னான்னு ஓடிட்டு இருப்பான். அப்புறம் என்ன, லூஃபி போற வழியில ஏகப்பட்ட நேவி ஆளுங்க வந்து காட்டுத்தனமா சுடுவானுங்க. அவங்க புல்லட் எல்லாத்தையும் வாங்கி அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணி விட்டுட்டு போட்டு குமுறுன்னு குமுறு எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். இங்க கிங் ரிக்கு டேங்கு கிட்ட ரெபேக்காவையும் வியோலாவையும் கூப்பிட்டு வர சொல்லுவான். எதுக்குன்னு அந்த டவுன்ல இருக்க மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே கிங் ரிக்குவோட ஃபேமிலி மறுபடியும் இந்த சிம்மாசனத்துல உட்கார போறதா அனௌன்ஸ் பண்ண போறான். இதை கேட்கும் போதே டேங்குக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர். இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு
இருந்தேன், சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாமா. அப்ப வியோலா லூஃபி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு செக் பண்ணி பாப்பா. அவன் நேவி ஆளுங்க எல்லாத்தையும் பொளந்து கட்டிட்டு இருக்கிறது தெளிவா தெரியும். அப்படின்னா சீக்கிரமாவே அவன் இங்க இருந்து போயிடுவான்னு சொன்ன உடனே ரெபேக்காக்கு கவலையா இருக்கும். ஏன்னா அவன் பண்ண ஹெல்ப்புக்கு ப்ராப்பரா ஒரு தேங்க்யூ கூட அவ சொல்லல. அதுதான் அவளால தாங்க முடியல. இங்க சுரு அவ டீமோட ஒரு சைடு போயிட்டு இருக்கா. இங்க இஷோ என்னடானா லூஃபிக்கு லக் இருக்குதா இல்லையான்னு பாப்போன்னு அவன் ஒரு சைடு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான். ஆனா இங்க இந்த பேஸ்டில் அவன் பாட்டுக்கு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இனிமேட்டு நான் தான் எல்லாத்துக்கும் கமாண்டு, பேலஸ்ல இருக்க எல்லாருமே எனக்கு வேணும், அவங்கள விடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆளுங்க நிறைய பேர் அனுப்பி விட்டுட்டு இருப்பான். இங்க பார்த்தலோமியோட தான் செம காமெடி. ஏன்னா ஜோரோ கண்டமேனிக்கு ஓடிட்டு இருக்கான்ல, அதனால கொடியெல்லாம் பிடிச்சி இந்த பக்கமா வாங்க இந்த பக்கமா வாங்கன்னு காமிச்சு கூட்டு வருவான். இப்படி ஓடிட்டு இருக்கும்போது உசோப்பு கால் தடிக்க விழுவான். ஆனா அதை கூட பார்த்தலோமியோ பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். இவனோட காமெடி. சரி இந்த வழியா போனா சேஃபானு கேட்டா ஒரு பஞ்சாயத்து இல்ல, நம்மளால அங்கங்க பதுங்கி இருக்காங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியும் காப்பாத்திடுவாங்க அம்மா. அதே நேரம் நேவி ஆளுகளுக்கும் இவங்க ஈஸ்ட் சைடு போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே பேஸ்டில் அங்க இருக்க ஆளுங்க எல்லாத்தையுமே அலாட் பண்ணுவான். நான் வேணா இன்னும் நேவி ஆளுங்க எல்லாத்தையும் அங்க அனுப்பி வைக்கிறேன், சட்டு போட்டு நான் அவங்கள பிடிக்கிற வழியா பாருங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம், அவங்க கடகரானுங்க சப்ப பீசுங்க, சூப்பரா பிடிச்சிருவோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. டேய் அவனுங்க எல்லாம் பைரட்டுங்கடா, பயங்கரமான பைரட்டுங்க, எதுக்குடா இவ்வளவு லைட்டா எடுத்துக்கிறீங்க, நான் வேணா அனுப்பி வைக்கிறேன் பிடிச்சிருங்க அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேசுவான். ஆனா ஆப்போசிட்ல பேசால அப்படி பேசவே மாட்டான். ஏன்னா ஆப்போசிட்ல பேசுறது நேவியாலே இல்ல, அந்த ஜீட்டுங்கிறவன். இவனுங்க எல்லாம் என்ன பண்றானுங்க, நேவியாளுங்க எல்லாத்தையும் பொளந்து கட்டிட்டு இதுக்கப்புறம் அங்க ஆளுங்க வராத மாதிரி நைஸா பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே பேசலுக்கு டவுட் ஆகி, டேய் உங்க பேரையும் நேவி கோடையும் முதல்ல சொல்லுங்க, வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா பேபேன்னு முழிப்பானுங்க. கன்ஃபார்மே ஆயிருச்சு அங்க இருந்த நேவி ஆளுங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்கன்னு. உடனே ஆர்டர் போடுவான், ஈஸ்ட் சைடு மொத்த போர்ஸை அனுப்பி சீஸ் பண்ணுங்கடா, ஒருத்தன் கூட இனி தப்பிக்க கூடாதுன்னு கொலை வெறியில கத்துவான். ஆனா அங்க இருக்க ஆளுங்க எல்லாம் சாதாரண ஆளுகளா, ஒவ்வொருத்தரும் 30-40 பேர்த்த அசால்ட்டா தெரிய விட்டுட்டு இருப்பானுங்க. எல்லாமே இவங்களை காப்பாத்தினதுக்கான ஒரு நன்றி கடன். அதுவும் யாரு பார்த்த வேலை, நம்ம உசோப்பு கடவுளே வராருன்னா அவருக்காண்டி ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா என்ன, அவனுக்காண்டி எல்லாம் தேங்க்ஸ் சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அவனும் ஓகே நல்லபடியா வேலையை பாருங்கன்னு இழிச்சுக்கிட்டே ஓடுவான். சோ இப்படி மொத்த போர்ஸ் அங்க வெளுத்து கட்டிட்டு இருக்கத பார்த்தவனே உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க, இந்த மாதிரி பேலஸ்ல ஒருத்தன் கூட இல்ல, எல்லாருமே இங்கதான் இருக்கானுங்கன்னு. அப்படின்னா எம்டியான இடத்த நோக்கி தான் இப்ப அத்தனை பேர் அங்க போயிட்டு இருக்கானுங்க. அதே நேரம் இங்க லூஃபி சல்லுன்னு மேல போயிருவோம், எதுக்கு லேட் பண்ணிட்டுன்னு கைய போட்டு கண்ணா பின்னான்னு சுத்துவான். கடைசியில அவன் கையை மாட்டி அங்க இருக்க நேவி ஆளுங்க மேல பூரா அடிச்சு புரண்டு எல்லாம் திருப்பானுங்க. அதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு காட்டுத்தனமா ஏர்ல சுத்தி ஒரு வழியா ஃபிளவர் ஃபீல்டுக்கு போய் சேர்ந்துருவான். சரி இதுக்கப்புறம் ஃப்ரீயா போயிடலான்னு பார்த்தா அந்த சன்ஃபிளவர் கூட்டத்துக்குள்ள பூ இருக்கோ இல்லையோ இந்த நேவி ஆளுங்க குப்பை மாதிரி நின்றுட்டு இருப்பானுங்க. இனி இவங்க எல்லாத்தையுமே எப்படி லூஃபி பொலன்னு பொலந்து கட்ட போறாங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!